India. The debaters Maga versus Miga. Donald Trump versus Vice President Modi ji. இந்த பக்கம் மூணு பேரு இந்தியாவோட பாப்புலேஷன் 1.45 பில்லியன் சொல்றதுக்கும் அந்த பக்கம் மூணு பேரு உங்க கண்ட்ரியோட டாலர் தான் பெருசுன்னு சொல்றதுக்கு மட்டும் வரல. வேற ரெண்டு பேரும் ஒட்டுமொத்த வளர்ச்சி பத்தி பேச வந்திருக்காங்க. இந்த தப்பு பெருசா இல்ல இந்த ட்ரம்ஸ் பெருசா அப்படின்னு அவங்களே அடிச்சு காட்டுட்டு நாம பார்க்கணும். இந்த பக்கம் எங்க ட்ரம்ஸ் தான் பெருசு எங்க மகா தான் பெருசு சொல்லுது. நந்தா from 5th standard. அழகாய் தாமரை போல் வீட்டிற்கும் அவர்களே, என்னை பார்த்து என் பேச்சை எதிர்த்து பேசும் எதிரினீர்கள், என்னை பார்த்து ரசிக்கும் ஆடியன்ஸுகளே, இவர்களுக்கு நான் எங்கள் சேர்மன் சார் அவர்களே, குட் மார்னிங் டு ஆல். ஐ எம் நந்தா ஃப்ரம் கிரேட் ஃபைட்டிங். நான் பேசும் தலைப்பு லெட்ஸ் மேக் மேவிகா மகா, அதாவது மேக் மேவிகா கிரேட் அகைன். எங்க ஊர்ல செலிப்ரேட் பண்ற ஹாலோவின் டே பத்தி சொல்ல போறோம். ஹாலோவின் is thought to have influences from Christians' beliefs and practices. Halloween comes from All Hallows Eve. Halloween என்பது அக்டோபர் 31 அன்று அகால மரணம் அடைந்தவர்களை மகிழ்விப்பதாக கொண்டாடப்படும் நிகழ்ச்சி. இந்த நாள் அன்னைக்கு பேய் வேஷம் போட்டுட்டு வீட்டிற்கு விடுதலை கொடுப்பாங்க. இந்த நாளானது ஆரஞ்சு வண்ணத்திற்கும் கருமை நிறத்திற்கும் தொடர்பு கொண்ட நாளாக அமைகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது Thanksgiving Day. Thanksgiving Day is an annual national holiday in the United States and Canada, celebrating the harvest and other blessings of the past year. இது எங்களோட பாரம்பரிய விடுமுறை நாள். அடுத்து எங்களோட ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் பற்றி பார்க்கலாமா? நான் இங்கே சாப்பிட்ற ஃபுட்டு தான் அவங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஆப்பிள் பை, பஃபலோ விங்ஸ், மக்ரோனி அண்ட் சீஸ், ஹாட் டாக், பர்கர், மீட் லோஃப், பார்பிக்யூ, மில்க் ஷேக்ஸ். பார்க்கறத பார்த்தா நம்ம ஜட்ஜுக்கும் பர்கர் ஃபேவரட் தான் போல. நான் ஜட்ஜையா பர்கர் ஒன்று பார்த்து சொல்லலாமா? எனக்கே ஆல்ரெடி சுகர் இருக்கு ப்ரோ. அடுத்து லாங்குவேஜ். எல்லா மொழிக்கும் தன்னை சிறந்த மொழி ஆங்கில மொழி, அதாவது இங்கிலீஷ். நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் தான் அங்கே நீங்கள் காசு கட்டிட்டு படிக்கிற ஸ்போக்கன் இங்கிலீஷ். அது நீங்கள் காசு கட்டிட்டு படிக்கிறீங்களே அதெல்லாம் வேணாங்க. அமெரிக்கா வாங்க, நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுலே உங்களுக்கு இங்கிலீஷ் கொட்டுன்னு ஊட்டிடும். அடுத்து எங்களோட டான்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். நாங்கள் இங்கே ஆடுற டான்ஸ் தான் அங்கே நீங்கள் உங்கள் ஊர்லேயே உங்கள் பாட்டுக்கெல்லாம் ஆடிக்கிறீங்க. ஹிப்ஹாப் எங்கள் ஊரில் நாங்கள் இங்கே ஆடுற ஹிப்ஹாப் தான் உங்கள் தமிழ்நாட்டில் கூட ஹிப்ஹாப் தான் ஃபேமஸ். அப்புறம் அந்த ஜாஸு சால்சா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ஊருக்கு ஒரே இப்போ சாண்டி மாசு கூட சால்சா தான் நல்லா ஆடுவார். நான் ஜட்ஜையா நம்ம ஒரு ஹிப்ஹாப் ஆடலாமா? அடுத்து எங்களோட ட்ரெஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். கவ்பாய் ஹேட்ஸு, டேனிம் ஜீன்ஸு, பியோனியர் அவுட்ஃபிட்ஸு, மோட்டர் சைக்கிள் ஜாக்கெட்ஸு, லெதர் ஷூஸு, இது எல்லாமே எங்களோட தான். நாங்கள் இந்தியாவில் நீங்கள் வாங்கி போட்டுக்கிறீங்க. எனவே கல்ச்சர்லேயும் நாங்கள் தான் உயர்வு, மகா தான் சிறந்தது தீர்ப்பு சொல்லுவீங்க நம்பி என் இருக்கையில் போய் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
மிகா. இந்திய நாடு என் நாடு, இந்தியன் என்பது என் பேரு, என் பேர் தேன செல்வா என்று சொல்வதை விட நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். இந்தியா 5000 ஆண்டுகள் மேல் மிக பழமையும் பெருமையும் நாகரிகமும் கொண்ட நாடு. ஆனால் அமெரிக்காவோ சில நூற்றாண்டுகள் பழமையானது என்பதை நீங்கள் அறிவீர்களா? கூடு வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்தியாவில் கூட்டு குடும்பங்கள் மற்றும் பெரியவர்களை மதிக்கும் மரபுகள் இருக்குங்க. இந்த முக்கியத்துவம் போதாதா? ஆனால் அமெரிக்கா கலாச்சாரம் தனிப்பட்ட வாழ்க்கையை ஊக்குவிக்கிறது. இது பலருக்கு தனிமையை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட தனிமையை நோக்கி நாம் செல்லக்கூடாது இல்லையா? We are celebrating Diwali, Pongal, Navaratri, Holi festival. They show unity. Unity is strength. But in America, they are not so. You don't need a silver spoon to eat good food. நல்ல உணவை சாப்பிட வெள்ளி முட்கரண்டி தேவையில்லை. நம் கையில் இருக்க விரல்களே வயானது கரண்டி தானே. எங்க இந்திய நாட்டுல ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் போன்ற இயற்கையை ஆதாரமாக கொண்ட மருத்துவங்கள் இருக்குங்க. There is no side effect. But in America, there is fast food. அதனால் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குங்க. டெங்கு காய்ச்சல் வந்தப்ப ஆங்கில மருந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எங்க நிலவேம்பு கஷாயம் பப்பாளி இலை தானே காப்பாத்திருச்சு. இந்திய உணவு முறை அது மக்களின் கதையும் அவர்களின் வளமான வரலாறையும் சொல்கிறதுங்க. By this, I conclude that I want all of you to remember we are going bigger and faster. அமெரிக்கா பொருளாதார ரீதியில் முன்னேறில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் பண்பாடு, பாரம்பரியம், குடும்பம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவை ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாற்றிருக்குங்க. எனவே மகாவுக்கு நிகராக மிகவும் இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப கொஞ்சம் ஹை பீட்ல ட்ரம்ஸோட அடிய பார்த்தேன். கூப்பிடும் வாங்க சிக்சன். Myself, Julian Simpson. I am going to talk about America. A for Apple என்ற நிலை மாறி இப்பொழுது A for America என்று சொல்வது அளவு எல்லா துறையிலும் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கோம். அதனால் தான் எல்லா நாட்டு யூத்தும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எங்கள் நாட்டை தேடி வராங்க, வரவும் விரும்புகிறாங்க. மணி வேல்யூ கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் வெரி ஹை. ஸோ மகா பற்றி பேச வந்திருக்கிறேன். US grow many crops including corn, wheat, soybeans, cotton and more. நீங்களாம் அமெரிக்காக்கான தான் வாங்கி சாப்பிட்றீங்க, ஆனால் நாங்களாம் இந்தியாக்கான வாங்கி சாப்பிட்றதே இல்லை. சோவியத் புரட்சின்னு ஒன்று வந்துச்சுங்க. அந்த சோவியத் புரட்சிக்கு பிறகு தாங்க பொருளாதாரத்தில் முன்னணி நாடாக அமெரிக்கா விளங்குது. ஐநா சபையிலே உறுப்பினராக உள்ள மற்ற நாடுகளின் பொருளாதாரத்தில் தடை விதிக்கவும் தளர்க்கவும் தகுதியுடைய நாடாக அமெரிக்கா விளங்குது. எதிரி நாடுகளின் நியூக்ளியர் தாக்குதலை முறியடிக்கும் வண்ணமாக பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கி பயன்படுத்திக்கிறோம். MM-104 பேட்ரியாட் ஏர்மெயில் சிஸ்டத்தை நாங்கள் 1984 பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். 1000க்கும் மேற்பட்ட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் பாதுகாப்பு படையில் பயன்படுத்துவோம். நேட்டோ கூட்டமைப்பில் உறுப்பினராக உள்ள மற்ற நாடுகளுக்கும் கொடுத்து உதவும். தன்னையே வலிமையாச்சுக்கிட்டு தன்னை சான்ற நேச நாடுகளுக்கு உதவுற நாங்கள் தாங்க மகா. எனவே நடுவர் அவர்களே, மகாதா லீடர் ஆஃப் தி வேர்ல்ட் என்ற தீர்ப்பை கூறும்படி பணிவன்போடு கேட்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வீற்றிருக்கும் அவையோர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். I am Sai Sanjit, grade 5th D. மலைகள், காடுகள், பாலைவனங்கள், கடல், வயல்வெளி, ஆறுகள் என்று இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு இந்தியா. இக்கதைக்கு அக்கறை வச்சுங்க, அதுதான் உண்மை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று கண்ணதாசன் கூறினார்.
அந்நிய நாடே என்று வாய் திறக்கும் அளவுக்கு அறிவின் சிறந்த பல்லாயிரம் அறிவியல் மேதாவிகள் உள்ளன நம்மிடம். வளர்ச்சி என்பது தொழிற்சாலைகள், அணைகள் மற்றும் சாலைகளை பற்றியதல்ல. சிறப்பான வளர்ச்சி என்பது நாட்டையும் நாட்டு மக்களையும் பற்றியது. சீனாவை எதிர்ப்பதற்கும் மற்றும் இந்தியாவை பாதுகாப்பு நாடாக மாற்றுவதற்கும் ரஷ்யா தனது செயற்கைக்கோளை இந்திய ஏவுகணை நிஜோடு விண்ணில் செலுத்தியது. நம் இந்திய வளர்ச்சியை கண்டு நம் பாரத பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் நீங்கள் மகா என்றால் நாங்கள் மிகா என்று மல்யுத்தம் செய்கிறார் என்றால் இந்தியாவின் வளர்ச்சி உங்களுக்கு புரியவில்லையா? ஸ்வச் பாரத், டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களால் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக வலுப்பெற்று வருகிறது. அமெரிக்காவை ஒப்பிடும் பொழுது இந்தியாவின் வாழ்க்கை செலவினங்கள் மிகவும் குறைவு. குறைவான வருமானத்தில் நிறைவான வாழ்க்கையும் சமூகத்தையும் முன்னேற்ற முடிகிறது. அதனால் எங்களிடம் வரவேற்பு அதிகரிக்கிறது. ஆனால் உங்கள் நாட்டில் வேலை பார்ப்பதால் எங்களுக்கு தாங்க மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஏ ஃபார் ஆப்பிளும் இல்லை, ஏ ஃபார் அமெரிக்காவும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சென்னை ஏர்போர்ட் போனாலும் ஏன் திருச்சி ஏர்போர்ட் போனாலும் கூட ஒரு சாக்லேட் வாங்கணும்னா கூட டாலர் தானே கொடுக்கணும். Do you know we convert more than 16 countries to accept our Indian currency on 18th September 2023. The Indian rupee is accepted instead of American dollar. Singapore, Malaysia, Indonesia, Hong Kong, Sri Lanka, UAE, Kuwait, Qatar, Oman and UK. Heritage, culture, nature, unity, integrity of India. Now, I conclude my speech. India is best, others are guest. Thank you for the wonderful opportunity for me. Thank you. Now, final touch the drum side. Abanadevi கூப்பிடுவோம். வாங்க அபர்ணாதேவி. அன்பு தலைவரே வணக்கம். குட் மார்னிங் கரஸ்பாண்டன்ட் சார், டியர் டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ். தோக்க போறேன்னு தெரிஞ்சு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்க உங்களுக்கு வணக்கம். அமெரிக்கால செட் ஆகும்னு நினைக்கிற பர்சன் நானும். ஏன்னா சிஸ்டம் சரியில்லை ப்ரோ. எங்க பார்த்தா பொல்யூஷன், கரப்ஷன். அமெரிக்கால யாராவது ரோட்ல குப்பை போட்டு பார்த்துருக்கீங்களா? அமெரிக்கன் பீப்புள் யாராவது இந்தியாவில் செட் ஆக நினைச்சிருக்காங்க? அது ஏன் யூஎஸ்ல செட் ஆன இந்தியன் திரும்பி இந்தியாவுக்கு வந்திருக்காங்களா? ஏன்னா டெக்னாலஜி நம்பர் 1 யூஎஸ் தான், எக்கனாமி நம்பர் 1 யூஎஸ் தான். வேர்ல்ட் எக்கனாமி யூஎஸ்க்கு தான் இருக்குது. நாம எவிடன்ஸ் சொல்லலாம் பேசுறோம். யூஎஸ் வந்து highly developed mixed economy, a large labor market and a deepest financial market. ஒரு டாலர் மதிப்பு 82 ரூபாய் 8 பைசா. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி. யூஎஸ் ஜிடிபி ஆஃப் just under 39 billion US dollar. The US aim to double bilateral trade to US dollar of 500 billion by 2030. Make America great again. Slogan with a wide spread in the arts, the entertainment and politics, and is the world currency. அமெரிக்கா கால்பட்டு அனைத்துல வச்சு பச்சு தலை வச்சு கொடி உலகளை பறக்கி விடு. நாட் மணி டுடே இரவும் காலங்களில் அமெரிக்கா தன்னை வச்சு பறக்கி விடும். டேக் சான்ஸ், மேக் மிஸ்டேக், தட் ஹவ் யூ க்ரோ. இதே அடிப்படையை வச்சு அமெரிக்கா பீப்புள் அவங்க லைஃபை வாழ்றாங்க. லாஸ்டா தலைவர் ஸ்டைல சொல்லணும்னா அமெரிக்கான பேர் சொன்னால் சும்மா அதில் நன்றி வணக்கம். ப்ரோ இப்ப நல்ல சவுண்டா சிவானி கூப்பிடும். வாங்க சிவானி. Thank you very much for the opportunity.
India with the title of MEGA. India is set to dominate the global economic landscape, maintaining its status as the fastest growing large economy for the next 2 fiscal years. மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் மற்றும் உலக பொருளாதாரத்தில் நம்ம இப்ப 6வது இடத்துல இருக்கோம். இருந்தாலும் வர 2025ல 5வது இடத்துலயும் 2030ல 3வது இடத்துலயும் இருப்போம். கொரோனா தொற்று நோய் தாக்கத்துல இந்தியா வளர்ச்சி ஓரளவு தட்டி பறிக்கப்பட்டுள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் பல நாடுகளுக்கு கொரோனா இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்தியா பொருளாதாரத்தில் மிக முக்கியமான வர்த்தகம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, நிதி காப்பீடு, வணிக சேவைகள், விவசாயம், சமூகம் மற்றும் தனிநபர் சேவைகள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் 60 விழுக்காடு அதிகமாக இருக்கு. We have a statistical data. Growth rate for 2021 to 2022 were 7.89%. The growth rate for 2022 to 2023 were 8.13%. The growth rate for 2023 to 2024 were 8.23%. இதுல இருந்து remarkable growth இருக்குது. உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். The January 2025 edition of World Bank's Global Economic Prospect Report project India's economy to grow at a steady rate 6.7%. Most financial year 2026 and 2027 significantly outpacing a global and regional peers. India is currently ranking